சமூக பொருளாதார வேறுபாடும் சம வாய்ப்பில்லாததுமே பள்ளின சமூகத்தில் பிளவுக்கு காரணமாக இருப்பதாக ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் யுனீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். இப்பிரச்சனைகள் களையப்படாமல் தங்கள் அமைச்சு எந்த நடவடிக்கைகள் எடுத்தாலும் ஒற்றுமையை வளர்ப்பதில் சிக்கல் தொடரும் என்றார். ஆகையால்தான் சமூக பொருளாதார மற்றும் வாய்ப்புகள் தொடர்பில் நிலவுகின்ற குறைபாடுகளை களைவதற்கான கொள்கை சீர்திருத்தங்களை வரைவதற்கு தாங்கள் கவனம் செலுத்துவதாக சகாமாட் நாடாளுமன்ற உறுப்பினருமான யுனீஸ்வரன் தெரிவித்தார். இந்த பொருளாதாரமும் ஒரு காரணமாக இருக்கு. பொருளாதாரம் மற்றும் வாய்ப்புகள் காரணமாக இது எல்லாமே ஒரு காரணமாக இருக்குது. ஏன் மக்கள் மத்தியில் நிறைய பிரிவினைகள் வருது, சோஷியோ எக்கனாமிக் டிஸ்பேரிட்டிஸ், சோஷியல் டிஸ்பேரிட்டிஸ், ஆப்பர்ச்சுனிட்டி டிஸ்பேரிட்டிஸ் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. மக்கள் மத்தியில் பிரிவு வருது. அதாவது இன்னைக்கு தமிழர்களும் மற்ற இனமும் விடுங்க, நம்ம மக்கள் மத்தியில் கூட நிறைய பிரிவுகள் இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார வேற்றுமை தான். அதாவது ஒருத்தவங்க நல்லா சிறப்பாக இருக்கிறாங்க, வியாபாரம் பண்ணி நல்லா இருக்காங்க, அதே தமிழில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஏழையாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி பார்க்குறாங்க, அந்த இந்தியர் நல்லா இருக்காரு, நம்ம எப்படி இருக்கோம். இதன் கூட என்ன ஆகுது, மக்கள் மத்தியில் ஒரு வேற்றுமை உருவாகுது. அப்போ ஒற்றுமை என்பது பார்த்தீங்கன்னா வெறும் நிகழ்ச்சி செய்கிறனால மட்டும் ஒற்றுமைன்னு சொல்லி 30 நாள் சொன்னாலும் 40ஆவது நாள் பிரிஞ்சிடுவாங்க எல்லாரும். அதனால ஒற்றுமைக்கான விஷயம் இது இன்ட்ரா ஏஜென்சிஸ். அதாவது நாங்கள் எல்லா அமைச்சரவைகிட்டும் உட்காந்து நாங்கள் பேசுகிறோம், கலந்து ஆலோசிக்கிறோம் எப்படி சில பாலிசியை மாற்ற முடியும். இன்றைக்கி பாருங்கள், ஏதாவது ஒரு பிடிபிடிஎன் இஷ்யூ வந்துட்டா கூட, இல்லை அடிக்கடி வருஷத்துக்கு ஒரு தடவை பொங்கல் தீபாவளி வர மாதிரி மெட்ரிகுலேஷன் வரும்போது கூட எங்களை தான் அவங்க தேடுறாங்க. மக்கள் மத்தியில் பிரிவினை. அது என்ன அர்த்தம், கல்வியில் சில வேறுபாடுகள் இருக்குது, இந்த பாலிசி ஆஃப் டிஃப்ரென்சஸ். அதனால் ஒற்றுமை நிலைக்குலைப்படுவது, பிரச்சனைகள் வருது. அப்போ ஒற்றுமை சொல்லும் போது இட்ஸ் அபவுட் பாலிசி மேக்கிங் விதின் அண்ட் அமாங் த மினிஸ்டர்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரிஸ் லெவலில் நம்ம சில மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. அதெல்லாம் தொடர்ச்சியாக எனக்கு கடந்த 6 மாதமாக நிறைய ஊடகங்கள், நியூஸ், நிறைய விஷயங்கள் கொண்டு மக்களுக்கு சேர்த்துருக்கிறீங்க. அதே போல் நீங்கள் நிறைய விஷயத்தை எங்களுக்கும் நாங்கள் கொடுத்துருக்கீங்க. அதன் மூலமாக நாங்கள் நிறைய விஷயங்கள் மாற்றி அமைச்சிருக்கோம் என்று ஊடகவியலாளர்களுக்காக ஒற்றுமைத்துறை அமைச்சு ஏற்பாடு செய்த சிறப்பு கலந்துரையாடலில் யுனீஸ்வரன் இவ்வாறு பேசினார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம், ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு, ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயக்காய், இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம், தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள், அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.